ஒட்டுமொத்த இந்தியாவும் உணர்ச்சி கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்திய அணி T20 உலகக்கோப்பையை கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு வென்றுள்ளது. 9வது உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் மோதிய நிலையில் பரபரப்பான இறுதிக் கட்டத்தில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியுள்ளது இந்திய அணி. ஆட்டத்தின் நாயகனாக விராட் கோலியும் தொடரின் நாயகனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வெற்றிக்கு பிறகு இந்திய வீரர்களின் கண்ணீர் கடலில் மூழ்கி இருந்தது பர்படாஸ் மைதானம். நெடுநாட்கள் ஏங்கிய ஒன்று கைகளில் கிடைத்த மகிழ்ச்சி அத்தனை இந்தியர்களுக்கும். இந்த சந்தோஷங்களுக்கு இடையே சில கடந்து செல்ல முடியாத சாதனைகளும் படைக்கப்பட்டுள்ளன. அப்படி என்னதான் நிகழ்ந்தது பார்க்கலாம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்களில் மிக குறைந்த எக்கனாமியில் பந்து வீசிய பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார் பும்ரா. கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சுனில் நரேன் 4.60 என்ற எக்கனாமியில் பந்து வீசி இருந்ததே சாதனையாக இருந்தது. அந்த சாதனையை பும்ரா தகர்த்துள்ளார். நடந்து முடிந்த தொடரில் அவர் 4.17 என்ற எக்கனாமியில் பந்து வீசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச T20 போட்டிகளில் கேப்டனாக தனது 50வது வெற்றியை பதிவு செய்துள்ளார் ரோஹித் சர்மா. 2ஆம் இடத்தில் 48 வெற்றிகளுடன் பாகிஸ்தான் அணியின் பாபர் அசாம் உள்ளார். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றவர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் விராட் கோலி. இதுவரை அவர் 125 போட்டிகளில் விளையாடி 16 முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக சூரியகுமார் யாதவ் 68 போட்டிகளில் விளையாடி 15 முறை ஆட்ட நாயகன் விருதை வென்றுள்ளார். கோப்பையை கைப்பற்றியதன் மூலம் இந்திய அணி இருமுறை T20 உலக கோப்பைகளை வென்ற அணிகளின் பட்டியலில் இணைந்துள்ளது. மேற்கிந்திய தீவுகள் அணி 2012 மற்றும் 2016 என இருமுறை T20 உலக கோப்பையை வென்றிருந்தது. அதேபோல் இங்கிலாந்து அணி 2010 மற்றும் 2022 என இருமுறை கோப்பையை வென்று இருந்தது. இந்த பட்டியலில் இந்திய அணியும் இணைந்துள்ளது. 2007ஆம் ஆண்டு நடந்த தொடரை வென்ற நிலையில் தற்போதும் கோப்பை இந்தியா வசம் வந்துள்ளது. அது மட்டுமின்றி ஒரு தோல்வியை கூட சந்திக்காமல் T20 உலக கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பெருமையையும் இந்திய அணி பெற்றுள்ளது. கடும் போராட்டங்களுக்கு பின்பே கோப்பை வசமாகியுள்ளது. கொண்டாடுவோம்.